Hello my dear friends and my dear brothers and sisters, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னீங்கன்னால் SSC ஓட ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா गाइस? இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படினு சொன்னீங்கன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு and bell ஐகானும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். ஓகே? இப்போ இந்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் தேவை, எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, அது எந்த லிங்க்ல போறது அப்படின்றத பத்தி தான் சொல்ல போறேன். அந்த லிங்க் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க போய் வெப்சைட்ல வந்து தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி வெப்சைட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா வெப்சைட் இது இல்ல கேண்டிடேட் போர்டு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அது வந்துட்டு எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அந்த லிங்க் வந்து கொடுத்துருவேன். அந்த லிங்க் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கீழே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு பேஜ் கிடைச்சிரும். இந்த மாதிரி வந்துட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா லாக்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வரும். ஓகே, அப்போ வந்துட்டு யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு வந்துட்டு யாரு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க பாதி இது, அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அந்த ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பேஜ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது பர்சனல் டீடைல் அண்ட் பாஸ்வேர்டு கிரியேஷன், அடிஷனல் டீடைல் அண்ட் டிக்ளரேஷன். அதாவது இது வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. ஓகே, அங்க வந்து நீங்க என்ன பண்ணி இதெல்லாம் கிளிக் பண்ண தேவையில்ல. நீங்க வந்துட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, பர்சனல் டீடைல் அதாவது டு யூ ஹேவ் ஆதார் கார்டு? எஸ், ஆதார் கார்டு நம்பர் போட்டுக்கோங்க. அண்ட் டைப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு, உங்களுக்கு என்ன கார்டு இருக்கோ அதை வந்துட்டு கொடுத்துட்டு அண்டு கேண்டிடேட் நேம், மெட்ரிகுலேஷன் நேம் அதை போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்து வந்து ஹேவ் யூ சேஞ்ச் யுவர் நேம் கேட்கும். அதில் வந்துட்டு நோ கொடுத்துருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெண்டர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஃபாதர் நேம், மதர் நேம், மெட்ரிகுலேஷன், எஜுகேஷன் போர்டு அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கண்டினியூ கொடுங்க. ஓகே, இங்கே கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹலோ கேண்டிடேட் இதெல்லாம் வந்துட்டு வரிசை. இப்போ வந்து பர்சனல் டீடைல் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கிரியேஷன். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் அதுவே வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஒர்க்கு. அடுத்து வந்து ஹலோ கேண்டிடேட், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணுங்க. பாஸ்வேர்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செட் பண்ணுங்க. ஓகே, பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கேப்சா போட்டு சைன்இன் கொடுத்துருங்க. சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாஸ்வேர்டு வந்துட்டு நியூ பாஸ்வேர்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செட் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு ஓல்டு பாஸ்வேர்டு இருக்கும், நியூ பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு வந்துட்டு என்ன இருக்கணும் அப்படின்னு 8 கேரக்டர் அண்ட் இன்க்ளூடர் மோர் அப்பர் கேஸ் 1, லோயர் கேஸ் 1, இன்க்ளூடர் 1 or more நம்பர் அண்ட் மோர் ஸ்பெஷல் கேரக்டர், அதாவது அட்டு அந்த மாதிரி வந்து பெர்சன்டேஜ் அந்த மாதிரி வந்துட்டு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணி அதை வந்து கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பாஸ்வேர்டு கிரியேஷன் வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு முடிஞ்சிருச்சு. ஓகே, அதை தான் வந்து மறுபடியும் வந்து என்ன பண்ணுங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் மறுபடியும் வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா லாகின் கேட்கும். ஓகே, மறுபடியும் அவங்க கேட்கல, இங்கே வந்துட்டு நியூ பாஸ்வேர்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் போடணும். லாகின் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அடுத்து நெக்ஸ்ட் அடிஷனல் டீடைல்ஸ் வரும். அந்த அடிஷனல் டீடைல்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் கேட்டகரி என்ன கேட்டகரி அண்டு நேஷனாலிட்டி என்ன, கான்டாக்ட் டீடைல்ஸ், விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் என்ன, அதெல்லாம் வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் இந்த மாதிரி வந்துட்டு அடிஷனல் டீடைல்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஓகே, ஓகே எல்லாமே ஓகே அந்த எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் கொடுத்துட்டு டிக்ளர் கொடுத்துடணும். ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொசீஜர் இதெல்லாம் பண்ண முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிட்டா கொடுக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து சம் பார்ட் 2 ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வேண்டாம். நமக்கு வந்துட்டு பிக்சராகவே வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன், பர்சனல் டீடைல், அடிஷனல் இன்ஃபர்மேஷன், எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் அந்த மாதிரி நிறைய அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து முக்கியமானது. சரிங்களா? இது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால்
அது பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் வரும். ஓகே, அங்கே வந்து என்ன கேண்டிடேட்ஸ் நேம், நியூ ஆர் சேஞ்ச் நேம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் விட்டுருங்க. ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு ஏஜ் என்ன அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஜெண்டர் அண்ட் கேட்டகரி, இது மாதிரி நிறையா வந்துட்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா, எந்த ஒரு ஸ்ட்ரகிளிங்குமே இருக்காது சரிங்களா. அதெல்லாம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்போ அதெல்லாம் வந்து கேட்பாங்க சரிங்களா. அது வந்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு போஸ்ட் ரிலேட்டட் டீடைல்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் போஸ்ட் கோடு, போஸ்ட் நேம் என்ன, அண்டு லெவல் ஆஃப் போஸ்ட் வந்துட்டு என்ன, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பிடிஎஃப் லிங்க்குமே உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் வந்துட்டு போஸ்ட் கோடு, போஸ்ட் நேம் எல்லாமே வந்துட்டு இதிலே இருக்குது. அதை பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வந்து என்ன பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க சரிங்களா. கேண்டிடேட் குவாலிஃபிகேஷன், ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ப்ரிஃபரன்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே, செலெக்ஷன் ரெஃபரன்ஸ் மீன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் 1 ப்ரிஃபரன்ஸ் 2 அதெல்லாம் கொடுத்துங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, அதெல்லாம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, கேப்சர் யுவர் ஃபோட்டோகிராஃப். ஓகே, கேப்சர் லைவ் ஃபோட்டோ, அதாவது இங்கே வந்து என்ன பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா லைவாக வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேப்சர் பண்ணும். அதெல்லாம் வந்துட்டு அந்த லெட்டர்ஸாக வந்துட்டு கொடுத்துருந்தாங்க சரிங்களா. அப்லோட் யுவர் சிக்னேச்சர். ஓகே, சிக்னேச்சர் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 10 KB to 20 KB வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இருக்கும் சரிங்களா, இருக்கணும். ஜேபிஜி அண்டு ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இருக்கணும். ஓகே, அப்லோட் சிக்னேச்சர் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க கைஸ். ஓகே, அவ்வளோதான். ஓகே, கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். நான் மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ண செக் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நான் டிக்ளேர் பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.